கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கன்னியாகுமரி பேராயம் CSI வில்சநகர் திருச்சபையின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோ மூலமாக உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். யாவரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவா, பிரசன்னமாகி ஜீவனோதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊத்திடும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊத்துவீர். ஆமென். ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள், அவரது பெயரின் மாட்சிமையை புகழ்ந்து பாடுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை போற்றுங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். மாட்சிமை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மகிழ்வு நிறைந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை நினைவில் நிறுத்தி ஒவ்வொரு நிமிடமும் எங்களை கரம்பெடுத்து நடத்துகிற உம்முடைய சிநேகத்துக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தங்கள் இல்லங்களை ஆலயமாக்கி இந்த வீடியோ காட்சியின் மூலமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை மூலமாய் வெளிப்படுகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் அனைவரும் சொந்தமாக்கி கழிவுற ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவருடைய நிறைந்த பிரசன்னம் இந்த ஆராதனை முழுமையிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் இணைந்து 11வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 11. போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை. சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையாரன் போற்றிடு யாவையும் ஞானமாயாழுப்பிரானே. ஆற்றலாய் காப்பரித்தம் சட்டை மறைவில் நம்மை ஈந்திடுவார். ஈண்டு நாம் மீண்டுமெல்லாம் யாவும் அவரருள் போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்குப்பிரானே. தேற்றியே தயவா நீரப்போவார் உன்வா நாளை. பேரன்பரா பராமரந்தயவை சிந்திப்பாய் போதன் போற்றிடு ஆன்மமே என் முழு விழமே நீயோ. ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ஈராசிகள் யாவோ.
தன்னும் சொல்லுவீரே. வணங்கி மகிழ்வாய். ஆமென். நாம் இணைந்து 93வது சங்கீதத்தை படிப்போம். சங்கீதம் 93 அனைவரும் இணைந்து படிப்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவரதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அனாதியாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஜெப நிலையில் கண்களை மூடி ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரிசுத்தமுள்ள ஆண்டவரை பணிந்து கொள்கிற நல்ல நிமிடம் இது. நம்மை தாழ்த்தி நிர்பந்தமான பாவியாய் உம்முடைய திருப்பிடத்தில் வந்து நிற்கிறேன் ஐயா, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று அறிக்கையிட்டு ஆண்டவருடைய மன்னிப்பை தேடுகின்ற வாய்ப்பு இது. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுவோமா? தடம்புரண்ட வாழ்க்கை, இறை சமூகத்திலிருந்து தூரமாய் விலகி சென்ற அனுபவங்கள், இதனால் ஏற்பட்ட மன அழுத்தங்கள், உடைவுகள், இவைகளிலிருந்து ஆண்டவரே என்னை தூக்கி எடுத்து ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனாய் இந்த உலகத்தில் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே மனத்தாழ்மையாய், பாவியாகவே நான் வாரேன், என்னுடைய பாவம் போக்கும் பலியாம் இயேசுவே, இதோ என்னுடைய பாவத்தை நீக்கி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுவோமா? பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன், என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன். நீவாமுன் பாவம் என்னால் நீங்கும் என்று சொன்னீரே, தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேட நீசனும் நான், தேவாவும் வாக்கை நம்பி
சுமக்கும் பலியா என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னியும் ஐயா. எனக்கு புது வாழ்வு தாரும், என்னை வழி நடத்தும், புது கிருபை நான் நிரப்பும் என்று கேட்கிறேன். நம்ம எல்லாருடைய பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்து, பிள்ளைகளே, நான் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறேன், பரிசுத்தமாய் வாழுங்கள், இனி பாவம் செய்யாதிருங்கள் என்று புது வாழ்வை நமக்கு தருகிறார். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறாரே, நாம் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்த போது கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருந்ததல்லவா? நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? நாம் கேட்கின்ற செய்திகள், பார்க்கின்ற நிகழ்ச்சிகள் எத்தனை துயரங்களை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஜீவனை தந்திருக்கிறாரே, நமக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? தளர்ந்து போன நேரங்கள், கலங்கிய சூழ்நிலைகள், பதட்டமடைந்த நேரங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாரே, நம்மை வழி நடத்தினார் அல்லவா? நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாமா? ஒருவேளை ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை என்று சொன்னாலும், இந்த வீடியோ காட்சியின் மூலமாக நம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பணிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல தருணத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்தாரே. நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? கர்த்தருடைய ஆலயத்தின் தோட்டத்திலேயே அடைக்கலம் பெற்று வாழ்வதற்குரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். நன்றி சொல்லுவா. துயரடைந்த நேரங்களிலே நம்முடைய துயரங்களை மாற்றினார். கண்ணீரோடு கதறி அழுத நேரங்கள் உண்டு. நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய அழுகையை களிப்பாய் மாற்றினாரே. உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவா. நன்றி தகப்பனே, சர்வ வல்லமை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு அடைக்கலமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்மலையின் வெடிப்பில் எங்களை ஒளித்து வைத்திருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரக்கிரமசாலியா எங்களோடு கூட இருக்கிறவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இணைந்து சொல்லுவோமா? உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. இணைந்து ஆண்டவர் இயேசு கற்பித்து தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிற போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிற போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்.
எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறையிலிருந்து ஒரு பகுதியை படிக்க கேட்போம். தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய அடங்கியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள். தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலத்தால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன் என்பதே இது ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மீண்டுமாக நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் விரும்புகின்ற ஒன்று ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஒவ்வொரு ஜெபங்களிலும் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறோம். ஆசீர்வாதம் அல்லது பிளஸ்ஸிங் என்ற இந்த வார்த்தை இலோக்கையா என்று சொல்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த இலோக்கையா என்று சொல்கிற இந்த கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், ஆண்டவரே உம்முடைய உறவுக்குள் இணைத்து வாழ்த்தி அருள் வழங்க வேண்டும் என்பது. அப்படி என்று சொன்னால், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிற போது உம்முடைய உறவுக்குள்ளே என்னை இணைத்து என்னை வாழ்த்தி எனக்கு அருள் வழங்க வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். இப்படி நாம் கேட்பதற்குரிய உரிமையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை செய்த பிறகு சீடர்கள் அடைந்த சில கடினங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கொடூரமான சூழலில் சீடர்களெல்லாம் பயந்து அறைக்குள்ளே, பூட்டிய அறைக்குள்ளே கலங்கி நின்றார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி பூட்டிய கதவை திறந்து அவர்களை வெளியே அழைத்து வந்தார். சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் அழைத்து சென்று அவர்களை ஆசீர்வதித்தார் என்ற வார்த்தை தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். என்னுடைய உறவுக்குள்ளே உங்களை ஐக்கியப்படுத்தி இருக்கிறேன் என்று, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற நம்பிக்கையின் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். இந்த சீடர்கள் பயந்து இந்த பூட்டிய அறைக்குள்ளே என்ன கேட்டிருப்பார்கள்? இனி நாங்கள் எப்படி எங்களுடைய வீடுகளுக்கு புறப்பட்டு செல்வது? வாழ்வதற்கு நாங்கள் எங்கே செல்வது?
யாரிடம் நாங்கள் உதவி கேட்பது என்று பலவிதமான கேள்விகளை எழுப்பியிருப்பார்கள். அப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பி அச்சுறுத்தல் நிறைந்த நிலையில் வீட்டுக்குள்ளே இருந்தபோது ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே பிரசன்னராகி அவர்கள் மத்தியிலே தம்மை வெளிப்படுத்தி சமாதானம் என்று சொல்லி அவர்களை மீண்டும் அழைத்து தங்கள் இல்லங்களிலே அவர்களை சேர்த்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்விலே சொல்லப்படுகிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் வாழுகின்ற இத்தகைய சூழல் ஒரு பூட்டிய அறையின் அனுபவங்கள் தான். நாம் நினைத்த இடத்துக்கு இப்பொழுது செல்ல முடிவதில்லை. நாம் செய்து கொண்டிருக்கிற பணியை இப்பொழுது நிறைவேற்ற முடியவில்லை. அநேக ஃபார்மாலிட்டிஸ், அநேக ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழலிலே இந்த ஆராதனை மூலமாய் தங்கள் இல்லங்களிலே அமர்ந்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிற போது எப்படி சீடர்களை அழைத்து அவர்கள் இல்லங்களிலே சேர்த்து தன்னுடைய கரத்தை உயர்த்தி ஆசீர்வதித்தாரோ, அதே வேண்டுமான ஆசீர்வாதத்தை இன்று இந்த ஆராதனை மூலமாய் உங்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகிறார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிற போது இந்த வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்கிற சில பொருள், சில உண்மைகளை நான் இன்று உங்களோடு சொல்ல விளைகின்றேன். எது உண்மையான ஆசீர்வாதம்? 2 காரியங்களை நான் உங்களோடு சொல்ல விளைகிறேன். முதலாவதாக, ஆண்டவர் நம்மோடு இருப்பது, God with us. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது நமக்கு ஆசீர்வாதம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களிலே முற்பதாக்களின் வரிசையிலே வருகிற ஈசாக்கு என்ற இறைபக்தருடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. பக்திமான், ஜெப வாழ்விலே ஆழமாய் தன்னை தடம்பதித்தவர், ஆண்டவரோடு தன்னை ஐக்கியப்படுத்தியவர். வாழ்க்கை சூழலிலே ஏற்பட்ட ஒரு கொடிய பஞ்சம் அவரை வாட்டியது. பிழைக்க வேண்டும். ஆண்டவரிடம் கேட்கிறார். ஆண்டவர் ஒரு இடத்தை காட்டுகிறார். பெலிஸ்திய ராஜாவாகிய அபிமெலேக்கினுடைய கீழே அந்த தேசத்திலே தங்கி தன்னுடைய பஞ்சம் பிழைப்பதற்காக தன்னை இணைத்துக் கொள்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பிழைப்பு தேடி வந்திருக்கிறாய், நீ இந்த இடத்திலே தங்கி உழைத்து வாழ்வு பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த அரசனோ இந்த தேசத்திலே நீ இருக்கக்கூடாது, இந்த இடத்தை விட்டு நீ போய்விட வேண்டும் என்று சொல்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த இடத்திலே தங்கி பிழைத்துக்கொள் என்று சொல்லி. ஆனால் அரசன் சொல்கிறான், இந்த இடத்தை விட்டு போய்விடு என்று சொல்கிறான். என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கு என்ன தவறு செய்தார்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதுதான் பொறாமை. இந்த ஈசாக்கு தோண்டிய கிணறுகளை எல்லாம் மூடிவிட்டார்கள். சண்டை போடவில்லை, ஏன் இப்படி செய்கிறாய் என்று விவாதிக்கவில்லை. இந்த ஈசாக்கு அமைதியாய் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் அழைத்து கொண்டு பேர்சபா என்று சொல்கிற இடத்திலே சென்று தங்கி கிணறை தோண்டி தன்னுடைய வாழ்க்கையை தொடர்கின்றான். அந்த இடத்திலே நல்லதொரு தண்ணீர் ஊற்று கிடைத்தது. உங்களுக்கு தெரியும், பேர்சபாவில் தான் ஆகார் தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்வுக்காக தண்ணீர் தேடி அலைந்தாள். அந்த இடத்திலே ஈசாக்கு தண்ணீரை கண்டார். ஒரு நாள் காலை வேளை எந்த ஒரு பிலிஸ்திய ராஜாவாகிய அபிமெலேக் இந்த ஈசாக்கை விரட்டினானோ, அதே அபிமெலேக் அரசன்
இந்த ஈசாக்கினுடைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய சுக செய்தியை பகிர்ந்து கொள்கிறான். அவர் இப்படி சொல்லுகிறார் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் வாழுகின்ற இந்த உலகியல் வாழ்க்கை துன்ப மழை எப்பொழுதும் பெய்து கொண்டேதான் இருக்கிறது, ஒவ்வொரு நாளும். ஆனால் தேவ ஐக்கியம், இறை உறவு என்று சொல்கிற குடையை பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற போது யாரும் நம்மை தொட முடியாது. இதைதான் தாவீது அரசர் 23ஆம் சங்கீதத்தில் இப்படி எழுதுகிறார். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஒரு நம்பிக்கையின் அனுபவம். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தாவீதினுடைய வாழ்விலே நடந்த நிகழ்ச்சி, பல சூழல்கள், துரத்தி அடிக்கப்பட்ட அனுபவங்கள், கடினப்பாடுகள் நிறைந்த நிலைகளில் எல்லாம் தாவீது சொல்லுகிற காரியம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே நம்முடைய இல்லங்களுக்குள்ளேயே அடங்கி கிடக்கிறோம். வாழ்வதற்குரிய வழிகள் இல்லை, பிழைப்பதற்குரிய சூழ்நிலைகள் இல்லை, பதட்டம் அடைகிறோம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஐயா. தாவீது சொல்கிறாரே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கிற போது ஜீவனுள்ள நாள் மட்டும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். எந்த கடினங்கள் வந்தாலும் அவைகள் நம்மை தொடர்வதில்லை. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிற இந்த மகிழ்ச்சியின் அனுபவத்தை இந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்த முடியும். உண்மையான ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது. இரண்டாவதாக, உண்மையான ஆசீர்வாதம் என்பது நாம் ஆண்டவரோடு இருப்பது, நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்பது. be with God, ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை, அதுதான் ஆசீர்வாதம். கன்னியாகுமரி கடற்கரையிலே இருக்கின்ற கடைகளிலே நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும், அழகு பொருட்களை கண்காட்சியாய் வைத்திருப்பார்கள். நம்முடைய கண்களை அது மகிழ செய்கின்றது. அந்த பொருட்கள் எல்லாம் எவைகளிலே செய்யப்பட்டது? சாதாரணமாக தூக்கி வெளியே எறியப்பட்ட ஒரு தேங்காய் தோட்டிலிருந்து செய்யப்பட்ட பொருட்கள், வீசி எறியப்பட்ட தேங்காய் ஓடுதான். ஆனால் கலைஞனுடைய கை வண்ணத்திலே விலை மதிப்பு மிக்கதாய் அது மாறுகிறது. தூக்கி எறியப்பட்டது கலைஞனுடைய கையிலே வைக்கப்படுகிற போது அது மதிப்பு மிக்கதாய் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜமுடியுமாய் இருப்பாய். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்துகிற கலைஞன் அல்லவா? மண்ணினாலே மனிதனை உருவாக்கிய கலைஞன் அல்லவா? ஒருவேளை நான் மற்றவர்களினாலே வீசி எறியப்பட்ட ஒரு தேங்காய் போடாக தான் இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயோ? வீசி எறியப்பட்ட நிலையிலும் கலைஞனாகி ஆண்டவருடைய கரத்திலே தரப்படுகிற போது மதிப்புமிக்க ஒரு பாத்திரமாய் நம்மை வனைந்து கொள்வார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் முழுமையிலே நீங்கள் படித்து பாருங்கள். சீடர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு வெற்றியின் அனுபவம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இவர்களை வீட்டிலே சென்று விட்டு கரம் உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய உறவுக்குள்ளே ஐக்கியப்படுத்தப்பட்ட சீடர்கள், குறிப்பாக பேதுருவும் யோவானும் அந்த இடத்துல ஒரு சாட்சியாய், உயிருள்ள சாட்சியாய், ஒரு கண்ணியமுள்ள ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த மூப்பர்கள், வேதபாரகர்கள்,
பிரதான ஆசிரியர்கள் குடும்பம், அதிபதிகள், அன்னா, காய்பா இவர்களெல்லாம் சுற்றி இருக்க இந்த பேதுருவும் யோவானும் பேசுகிற அந்த தைரியத்தை பார்த்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று சொல்லி. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் முழுமையில் நீங்கள் படிக்கிற போது அதை கற்றுக்கொள்ளலாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது ஆசீர்வாதம். நாம் ஆண்டவரோடு கூட இருப்பது ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கை பயனற்றது என்று ஒருபோதும் உங்களை நீங்களே தீர்ப்பிடாதீர்கள். என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே ஒரு பயனற்ற ஒன்று, என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய சமூகத்துக்கு என்ன பிரயோஜனம் என்று உங்களை நீங்களே தீர்ப்பிடாதீர்கள். அவருடைய கரத்திலே வைக்கப்படுகிற போது ஒரு பயனுள்ள பாத்திரமாக உங்களை வணைவார். அதுதான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்கிற 3 சகோதரர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், அரசனுக்கு முன்பாய் நின்று ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அரசன் இந்த தேவ பக்தர்களை பார்த்து கேட்கிறார், உங்களை என்னுடைய கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார்? என் ஆண்டவரை மட்டுமே நாங்கள் வழிபடுவோம் என்று சொன்னார்கள். அதை விட்டு நாங்கள் இடம் மாறுவதில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது அரசன் கேட்கிறான், என்னுடைய கைக்கு நீங்கள் தப்புவிக்கப்பட முடியுமா? அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ஒரு அரசனுக்கு முன்பாக துணிந்து சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார், இவர்களும் ஆண்டவரோடு கூட இருந்தார்கள். இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அரசனுடைய கோப தீ அவர்களை சுட்டெரித்திருக்க வேண்டும். அக்கினிக்குள் போட வேண்டிய தேவையே இல்லை. அரசனுடைய கோபத்தையே இவர்களை எரிக்காத போது இவர்களை அக்கினி எப்படி எரிக்க முடியும்? இவர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தார்கள், ஆண்டவர் இவர்களோடு கூட இருந்தார். பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே புலாவுகிறதை காண்கிறேன் என்று தீச்சூளையிலே போட்ட அரசன் வெளியே நின்று அறிக்கையிடுகிறான். இந்த 3 பேரோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இந்த அரசன் வெளிப்படையாய் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். அந்த ஒரு ஐக்கியம் இந்த உலகத்தின் எந்த ஒரு தீமைகளும் நம்மை ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது. எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு இல்லத்தை நாங்கள் சில ஊழியக்காரர்களாக சந்திக்க நேர்ந்தது. அன்றைய உணவு அந்த சகோதரன் மூலமாக எங்களுக்கு தரப்பட்டது. பெரிய வீடு, பெரிய ஒரு சாப்பாட்டு மேஜை, அந்த மேஜையிலே நாங்கள் அமர்ந்து உணவு சாப்பிடுவதற்காக ஆயத்தப்பட்ட போது அந்த இல்லத்தினுடைய தகப்பனார், ஐயா, என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த ஒரு காரியத்தை நான் சாட்சியை சொல்லட்டுமா என்று கேட்டார். சொல்லுங்கள் என்று சொன்னோம். அவர் சொன்னார், என்னுடைய வீடு இந்த கட்டுகின்ற போது எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து, என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து உணவு உண்ண வேண்டும் என்று சொல்லி பெரிய ஒரு சாப்பாட்டு அறையை கட்டினோம், ஒரு சாப்பாட்டு மேஜையை ஏற்படுத்தினோம். 6 நாள் ஒரு நாள் கூட சந்தோஷமாய் நாங்கள் சாப்பிடவில்லை. சமைத்து வைத்த உணவை கூட சாப்பிட முடியாதபடிக்கு தினமும் சண்டை. ஒரு நாள் கூட சண்டைக்கு முடிவில்லை. சண்டை நிறைந்த இந்த வீட்டிலே நான் எப்படி ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னை மாய்த்துக் கொள்வதற்காய் வீட்டை விட்டு வெளியேறினேன். வீட்டிலிருந்து ஒரு ஆற்றின் ஓரமாய் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு குடிசையிலிருந்து, ஓலை குடிசையிலிருந்து ஒரு பாடல் சத்தம் கேட்டது. அந்த ஓலை குடிசை ஒரு தொழுநோயாளியினுடைய வீடு என்று எனக்கு தெரியும். அந்த வீட்டினுடைய பக்கமாக யாரும் செல்ல மாட்டார்கள்.
பகல் முழுமையிலும் வீடுகளிலே சென்று பிச்சை எடுத்து வந்த உணவை சமைத்து சாப்பிட்டு வாழ்ந்த அந்த குடும்பம் அங்கே என்ன நடக்கிறது என்று நான் பார்ப்பதற்காக பக்கத்திலே சென்றேன். அந்த இல்லத்திலிருந்து வந்த பாடல் சத்தம் என்னுடைய செவிகளிலே ஆழமாய் பதிந்தது. அது என்ன பாடல் சத்தம் தெரியுமா? இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இந்த பாடல் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டே இந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். நான் சிந்தித்தேன், இந்த குடிசைக்குள்ளே ஆண்டவர் இயேசு இருப்பதனால்தான் இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவை துதிசை என்று பாடுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் என்னுடைய வீட்டிலே ஆண்டவர் இயேசு இல்லை. எனவேதான் என்னுடைய வீட்டிலே சண்டைகள், குழப்பங்கள். மீண்டும் வீடு வந்து சேர்ந்தேன். ஒரு புதிய தீர்மானம் எடுத்தேன். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். என் ஒருவன் மூலமாக என்னுடைய வீடு ஒரு பரலோக ராஜ்யமாய் மாறிற்று. அன்று இருந்த அதே செல்வம், அதே பங்களா, அதே ஆஸ்தி எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை விடவும் அதிகமாய் மகிழ்ச்சி இருக்கிறது. ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை குறித்த பல கேள்விக்குறிகள் நம்மிலே எழும்பலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற போது, நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிற போது, அவருடைய ஐக்கியத்துக்குள்ளே நம்மை இணைத்துக் கொள்கிற போது எந்த ஒரு தீங்கும் நம்மை அணுகுவதில்லை. குடும்பங்களிலே சந்தோஷம் உண்டு, குடும்பங்களிலே சமாதானம் உண்டு. ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஐயா, நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்ற அனுபவத்தை, என்னுடைய ஜீவனுள்ள நாள் மட்டும் நன்மையும் கிருபையும் தொடர்கிற பாக்கியத்தை என்னுடைய வாழ்விலே தாரும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தருகிற அந்த மகிழ்ச்சியின் அனுபவத்திலே நாம் தொடர்ந்து முன்னேற கர்த்தர் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். நாம் யாவரும் இணைந்து 286வது கீர்த்தனை பாடல், ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதானையா, இணைந்து பாடுவோம். நீதானையா என் துணையே, ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா என் துணையே, ஆதாரம் நீதானையா. சோதா உலகில் நாம் நீதால் மயங்கையில், சோதா உலகில் நாம் நீதான் மயங்கையில், ஆதாரம் நீதானையா என் துணையே, ஆதாரம் நீதானையா. மாதா பிதாமனை நீதாய் மதிக்கையில், மாதா பிதாமனை நீதாய் மதிக்கையில், மற்றோர்க்கு பத்தேதையா எளியன் மேல் மற்றோர்க்கு பத்தேதையா, எளியனுக்கு ஆதாரம் நீதானையா என் துணையே, ஆதாரம் நீதானையா. கர்த்தர் பெருமையே மற்றோர் அருமையே, கர்த்தர் பெருமையே மற்றோர் அருமையே, வட்டார் கிருபை
துணையே ஆதாரம் நீதானையா, என் துணையே ஆதாரம் நீதானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சுகிதமே, துக்கம் மிகும் வேளையில் உன் தாசனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துணையே ஆதாரம் நீதானையா. ஜெபிப்போம். மாத்துய கடவுளே, அத்தியந்த பணிவோடும் வணக்கத்தோடும் உம்மை ஆராதித்து மகிழ்கிற ஒரு சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிற அந்த வார்த்தைக்குள்ளே எத்தனை உண்மைகள் அடங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திப்பதற்குரிய வாய்ப்பு தந்தீர். நன்றி சொல்கிறோம். பதட்டமடைந்து முடங்கி கிடந்த சீடர்கள் மத்தியிலே ஆண்டவர் சென்று சமாதான வாழ்த்துக்களை சொல்லி அடைப்புக்களை திறப்புக்களாய் மாற்றி இல்லம் வரைக்கும் அவர்களை அழைத்து சென்று கரம் உயர்த்தி ஆசீர்வதித்த ஆண்டவர், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை சீடர்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதே நம்பிக்கையின் அனுபவத்தை இன்று எங்களுக்கும் நீ தருகிறீர் ஐயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சீடர்களைப் போல நாங்கள் பயந்து நடுங்கி கலங்கி பூட்டிய அறைக்குள்ளேயே நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பணிகளை நிறைவேற்ற செல்ல முடியவில்லை. எங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் மூலமாக ஏற்பட்டிருக்கிற இந்த கடினப்பாடுகள் உலகம் முழுமையிலும் வாழுகிற மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது ஐயா. நீர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அல்லவா? அன்று சீடர்கள் மத்தியிலே சென்று அவர்களை ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த காணொளி காட்சியின் மூலமாய் தங்கள் இல்லங்களிலே அமர்ந்து, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருடைய பயத்தையும் மாற்றி, பிள்ளைகளே என்னுடைய ஐக்கியத்துக்குள்ளே உங்களை இணைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையின் வாழ்வை நீர் கொடுக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அடைப்புக்களை திறப்புக்களாய் மாற்றுகிற தேவன் அல்லவா? இந்த கல்லை யார் புரட்டுவது என்று கலங்கிய போது புரட்டிய அனுபவங்களிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் தரிசித்தோமே. தேவனமாய் எங்களுடைய வாழ்வில் இருக்கிற பாரங்களை, கடினங்களை, இயலாமைகளை, நெருக்கடிகளை யார் நீக்குவது என்று சொல்லி கலங்குகின்ற ஒவ்வொருவருடைய கலக்கங்களை மாற்றி மகிழ்ச்சியையும் தெளிவையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தந்து அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். ஒரு ஈசாக்கு இறைபக்தர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றபோது அந்த தேசத்தினுடைய அரசன் சென்று, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, ஆண்டவர் உம்மோடு கூட இருக்கிறது நாங்கள் கண்டோம் என்று சொன்ன அந்த அறிக்கை எங்களுடைய வாழ்விலும் வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை எங்களோடு கூட வாழ்கிற மக்கள், நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாதா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த இறைபக்தர்கள் அவர்களோடு கூட உலாவினீர். 3 பேராய் அல்ல 4 பேராய் இணைந்திருப்பதை கண்ட அரசன் அறிக்கையிட்டதை நாங்கள் கேட்டோம். ஆம் தகப்பனே, எத்தனைய அக்கினி சூளைக்குள்ளே தள்ளப்பட்டாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் உம்மோடு கூட இருக்கிறோம். எந்த ஒரு தீங்கும் எங்களை அணுகுவதில்லை என்ற நம்பிக்கையின் அனுபவத்தை இன்று எங்கள் அனைவருக்கு நீ தந்திருக்கிறபடியால் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா வசதிகளையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம், ஆனால் நிம்மதி இல்லை. எல்லா வசதிகளும் எங்களுக்கு இருக்கிறது, சமாதானம் இல்லை. ஒரு நாள் கூட நிம்மதியாய் வாழ முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் குடும்பங்களிலே சண்டைகள், ஒவ்வொரு நாளும் அமைதியற்ற அனுபவங்கள், ஒவ்வொரு நாளும் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை என்று கலங்கி நிற்கிற சகோதர சகோதரிகள் உண்டு தகப்பனே. அவர்கள் எல்லாருடைய இல்லங்களிலும்
ஆண்டவர் அரசனாய், நண்பனாய், தகப்பனாய் அந்த இல்லத்திலே ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு இல்லங்களிலும் நம்முடைய ஆளுகை வெளிப்பட வேண்டும். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் தாரும். ஆண்டவரே, உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய பாரத தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கொரோனா வைரஸ் பரவாதபடிக்கு அதை தடுத்து நிறுத்தும் தகப்பனே. இந்த பணிகளை ஈடுபடுகிற நாட்டின் தலைவர்கள், பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற சகோதர சகோதரிகள், மருத்துவ பணியில் ஈடுபடுகிற மருத்துவர்கள், தாதியர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏனைய பணியாளர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தந்தையே, எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளும் திறக்கப்பட வேண்டும். எல்லா மக்களும் சகஜமாய் வாழ வேண்டும். சகஜ நிலை திரும்ப வேண்டும். தீமைகள் இனி வராதபடி பாதுகாக்கப்பட வேண்டும். நாதா, எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியாது, நீர்தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். அமைதி பாதைகளை நாங்கள் அடியெடுத்து வைப்பதற்குரிய எல்லா ஸ்லாக்கியங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். சிறப்பாக இந்த காணொளி காட்சியின் மூலமாய் தங்கள் இல்லங்களிலே அமர்ந்த ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிமையா என்று கேட்கிற எல்லாமுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து சமாதானத்தின் பாதைகளை நடத்தும். தீமைகளுக்கு எங்களை விலக்கி காரும். கண்மலை வெடிப்பிலே நாங்கள் மறைக்கப்பட்டவர்களாய் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த அன்புறவும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு எப்பொழுதும் தங்கியிருப்பதாக.